ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு 1/4 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 8 பல் போல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே வதக்குறனால இதை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதமாக வதங்கிருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் 5 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 5 தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி தொக்குக்கு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு தக்காளி வெங்காயம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். வதங்கி வரும்போது ரொம்பவே கம்மியாயிடும். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயத்தோட நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மசிஞ்சு வரும். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ 20 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயத்தோட மசிஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு. இது இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வராதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எண்ணெயெல்லாம் ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுதான் தக்காளி தொக்குக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு தக்காளி தொக்கு நல்லா உருண்டு வரணும் இந்த மாதிரி. அப்பதான் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வாரத்துக்காவது ஸ்டோர் பண்ணி அப்பப்போ வேணுங்கிறப்ப சூடு பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு தக்காளி புளிப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி தொக்கு சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், ஏன் வெரைட்டி ரைஸான லெமன் ரைஸ், தயிர் சாதத்துக்கு கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.